இயேசுவின் நாமத்தினாலே சினர்ஜி மிஷன் இந்தியாவினராக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சினர்ஜி மிஷன் ஊழியங்கள் இந்தியாவிலே வட மாநிலத்திலே அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஸ்பெஷலி மிஷனரிஸுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சபை கட்டப்படாத இடங்களிலே அவங்க ரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஒரு விஷயம் என்னோடு கூட ஜெபத்தில நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான நல்ல தகப்பனே, விசேஷமாய் நாங்கள் வருகிறோம். இந்த சினர்ஜி மிஷன் இந்த ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, உமக்காய் ஆண்டவரை நின்று கொள்ளுகிற இந்த ஊழியத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்குவீராக. இந்தியாவில் இவர்கள் செய்கிற அநேக ஊழியங்களுக்காய் நன்றி. அநேக மிஷனரிஸ், அதே போல அநேக சபைகளுக்கு ஆண்டவரை அவருடைய கரங்களை ஆண்டவரை இவர் நீட்டி இருக்கிறார்கள், உதவிகளை செய்திருக்கிறார்கள், ஜெபங்களிலே தாங்கி இருக்கிறார்கள். செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதா, எல்லா பண தேவைகள் என் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவையான ஆள் பலத்தை கொடுங்கப்பா. ஒத்தாசைகளை கர்த்தர் நீர் அனுப்புவீராக. பரத்திலிருந்து ஆண்டவரே, நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் இந்த ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிக்க. அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தினால இன்னும் அநேகருக்கு ஒரு பிரயோஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த முடியும். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை நடத்துகிற எல்லா ஊழியர்களையும், இதுல ஸ்டாஃப்ஸ், அதே போல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பா இருக்கிறார்களோ, இந்த ஊழியங்களை கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அப்பா நீராள வேண்டும், இந்த எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இன்றைக்கு மீகாவின் அறைகூவலை பற்றி வேதம் கூறுகிற மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நாம் சிந்திப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த நாட்களிலே உலக அரங்கில் மிகவும் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு வேத பொருளாக உலக அரங்கத்தின் திருச்சபை, உலக அரங்கில் கூடுகின்ற மிஷனரி சிந்தையாளர்கள் இதை தியானம் செய்து சபைக்கு இது ஒரு முக்கியமான போதனை என்று அறிவித்து தந்திருக்கிறார்கள். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி கூறுகிறது: மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து
உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மிக பொருளுள்ள நம்மை போன்ற நாட்களில் நாம் வாழ்கின்ற சமுதாயத்துக்கான ஒரு அழகு வேத பகுதி என்று இதை கருதலாம். பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கும் எருசலேமிலேயும் சமரியாவிலும் வாழ்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராகவே ஒரு வழக்கை தொடுப்பதாக இந்த நாடக மொழி கூறுகிறது. உண்மையான நிகழ்வு தான். ஆனால் இது எழுதப்பட்ட விதம் ஒரு நாடக பாணியில் இருக்கிறது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு ஒன்று இருக்கிறது. இஸ்ரவேலோட கர்த்தர் வழக்காடுகிறார். 2வது வசனம் அதை கூறுகிறது. அப்படி என்ன வசனம்? கடவுளுக்கே, கடவுளின் பிள்ளைகள் பேரில் ஒரு வழக்கு, வாது, பிரச்சனை, பாடு, தொடுக்குமார் போல என்ன வந்து விட்டது என்று நாம் நினைக்கலாம். அதைத்தான் இந்த பகுதி நமக்கு நன்றாக கூறுகிறது. என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன், கோபப்படுத்தினேன்? எனக்கு எதிராக நீ உத்தரவு சொல்லலாம். வா, உன்னுடைய வழக்கை உட்கார்ந்திருந்து கேட்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உன்னை எகிப்தின் தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வரப்பண்ணி மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியான் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பி இத்தனை விடுதலை வாழ்வை, விடுதலையின் வழிப்பயணத்தை, தேசங்களை, உனக்கு முன்பாக செய்யப்பட வேண்டிய முக்கியமான பிரயாசங்களை அழகுபட நான் செய்திருக்கும் போது, என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இதனதென்றும், பேயோரின் குமாரன் பிலேயாம் அவனுக்கு விரோதமாக சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் ஆண்டவர் செய்த மகத்துவங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், தப்புவித்த விதங்கள், கொடுங்கோல் நின்று கடவுள் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டு நடத்திய விதங்கள் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே நினைவு தந்து, நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைவு இல்லாமல் வாழ்கிறாயே என்று தம்முடைய ஜனத்தின் மேலேயே அவருக்கு இருக்கிற ஒரு பிராது, ஒரு குற்றம், ஒரு புகார் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்கிறாய் பாருங்க. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது ஆட்டுக்குட்டிகளை கொண்டு அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? இப்படி ஆண்டவரை தொழுது சேவிப்பது என்பது கடைமுறையாய், பாரம்பரியமாய், பெருமைக்குரியதாய், வெளியான தோற்றத்துக்குரியதாய், இரத்தம் சிந்துதலாய், பலி கொடுப்பதாய், டாம் டீம் என்று தெரிவதாய், பகட்டுத்தனமாக இருப்பதாய் அல்லவா இவைகள் இருக்கிறது என்று சொல்லி, ஆகினாலே நான் என்ன செய்கிறேன்? ஒரு வழக்கை தொடுக்கிறேன். நீ பதில் சொல். வழக்குக்கு கர்த்தர் கேட்கட்டும். கர்த்தர் இதை கேட்பதற்காக காத்திருக்கும் போது நீ எழுந்து பர்வதங்களை உனக்கு எதிராக நிறுத்தி சொல். மலைகள் சாட்சியாக இருக்கட்டும். பூமியும் அதன் அஸ்திபாரங்களும் நீ சொல்லுவதையும் நான் கொடுக்கிற வழக்கையும் சாட்சியாக கேட்கட்டும். சொல்லிவிட்டு மன மடிவில், கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேல் யார்? அவர்கள் இன்றைய விசுவாசிகள், கர்த்தரை தங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய கிருபையை ஆசையாக பெற்ற, சந்ததியாக அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட அவருடைய ஜனங்கள். என்ன நடக்கிறது? 1000 ஆட்டுக்கடாக்களில் அவர்களுக்கு பிரியம் இருக்கிறது. பலிகளில், காணிக்கையில்.
100, 1000 என்று இருக்கிற காணிக்கை லட்சம், கோடி என்று ஆகி எண்ணெய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரில் எவ்வளவு அது நடந்துச்சு, இதுல எவ்வளவு வந்துச்சு என்று எண்ணிக்கையிலையும் அதனுடைய பிரமிப்பிலையுமே லயித்து போய் கர்த்தர் அதில் பிரியமாயிருக்கிறார் என்பதை போன்ற மாயையான தோற்றத்தை நீ கொண்டிருக்கிறாய். என் அக்கிரமத்தை போக்குவதற்கு என் முதல் பேரானவனையும் என் ஆத்துமாவை போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டமா என்று ஆண்டுடைய வசனம் கேட்கிறது. இவைகளை பின்னணியா சொல்லி 8வது வசனத்தில் தாய்ப்பாக மனுஷனே நன்மை என்னதென்று. இங்கே மனுஷன் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் யார்? இன்றைய விசுவாசிகள், கிறிஸ்தவ ஜனங்கள், ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்த சபையின் பிள்ளைகள். நன்மை இன்னது? கடவுளுக்காய், கடவுளின் திட்டத்திற்காய், நற்செய்தி பணிக்காய், சுவிசேஷ ஊழியத்துக்காய், சபை விரிவாக்கத்துக்காய், சபையின் சீர்திருத்தத்துக்காய், சபையின் நிர்மாணத்துக்காய், எழுச்சிக்காய், உயிர் மீட்சிக்காய் நான் செய்வது என்ன என்று ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? பலி அல்ல, காணிக்கை அல்ல, ஆறாக 1000 கடாக்கள், காளைகள் தகன பலிகளாக கொண்டு செலுத்தப்படுகின்ற 6 அல்ல. மனிதனே, நன்மை இது என்று சொல்லியிருக்கிறார். நைஜீரியா தேசத்தினுடைய ஒரு இறையியலாளர் இந்த வசனத்தை கையாளும் போது இப்படி சொல்லுவார். இந்த 3 காரியங்கள் அதுதான் நன்மை. இன்றைய அர்ப்பணிப்போடு ஆண்டவரை உத்தமமாக நான் ஆராதிக்க வேண்டுமென்றால் இப்படி அதை வாசிக்க வேண்டும் என்று கீழிருந்து மேலே வருவார். வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இது முதலாவது மன தாழ்மையாய் நடப்பது. மன தாழ்மையாய் நடப்பது. இஸ்ரவேல் அவருடைய தெய்வத்துக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது என்ன? 21ஆம் நூற்றாண்டில் நான் பிள்ளையாய் என்னை ஒப்பு கொடுத்திருப்பது, ரட்சிக்கப்பட்டிருப்பது, பாவ மன்னிப்பு பெற்றிருப்பது, அவர் என்னை அவருடைய திரு திட்டத்தில் தம்முடைய சுதந்திரத்திற்கு பாத்திரமாக்கி இருக்கிறார் என்று நான் அவரிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் அவருடைய பிள்ளையாகி இருப்பது. ஒரு நிமிட பொழுதிலே நடக்கலாம், நொடி பொழுதிலே நடந்திருக்கிறது, ஆண்டுகளாக நடக்கலாம். ஆனால் ஒரு கணத்தில், ஒரு நேரத்தில் நான் அவருடைய பிள்ளை. எப்போது நடக்கிறது? நான் தாழ்மைப்படும் போது நடக்கிறது. எப்போது தாழ்மை வருகிறது? பாவியாகி என்மேல் தேவனை கிருபையாயிரும் என்று சொல்லும்போது. அடுக்கடுக்கான ஜெபம் அல்ல, பரிசேயர்கள் செய்வது போன்ற நல்ல அர்த்தம் உச்சரிக்கிற அழகு மொழி வர்ணனை அல்ல, அப்படிப்பட்ட நீண்ட ஜபம் அல்ல. இல்லை, வேதவசனம் அதை வெகு அழகாக கூறுகிறது. தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாரும் என்கிற தூரத்தில் நின்று தேவாலயத்துக்குள் வருவதற்கு கூட துணிவில்லாதபடி கடவுள் அவருடைய திரு திட்டத்தில் எனக்கு பங்கில்லையே என்கிற ஒரு நொறுங்குதல் எண்ணம் கொண்டு மன தாழ்மையாய் தன்னுடைய மன மாற்றத்தை, இதய மாற்றத்தை, உள்ளான ஒரு மாற்றத்தை ஆண்டவரின் திருக்கிருபையை பெற்றுக்கொண்டதாக இந்த அனுபவம் கூறுகிறது. அதுவே நன்மை. வேறு என்னத்தை கேட்கிறார்? ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய திரு திட்டத்திற்கு முன்பாக என்னை நான் ஒப்பு கொடுத்து மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு ஒன்றை
ஆண்டவர் கேட்பதில்லை. இது மூன்றாவது. இரண்டாவது, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடக்கணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். எல்லாம் இருந்து கடவுளின் திட்டத்தில், கடவுள் வைத்திருக்கிற விதங்களில் இரக்கத்தை நேசிக்காவிட்டால், இரக்கத்தை என்னுடைய வாழ்வின் அணிகலனாக கொள்ளாவிட்டால், இதை இந்த இறையியலாளர் குணமாற்றம் என்று சொல்கிறார். மனமாற்றம், இதய மாற்றம், வாழ்வின் மாற்றம், உள்ளான ஒரு மாற்றத்திற்கான உறுதியான ஆவிக்குரிய மாற்றம், அதற்கான தெளிவான தீர்மானம், தீர்மானத்துக்கு பின்பு வருகின்ற ஒரு மாற்றம் நிறைந்த வாழ்வு. அதை தொடர்ந்து எனக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வு நடைமுறையில் குணமாற்றம். இட்ஸ் a கேரக்டர் சேஞ்ச். குணத்தில் மாற்றம் இருக்கிறது. நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறேன், பாவமன்னிப்பு பெற்றேன்னு சொல்கிறேன், ஆண்டோடைய கிருபையை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறேன், மன தாழ்மையாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறேன். அதிலே நிறைவு இருக்கிறது என்று நான் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஆண்டோடைய பிள்ளையாகிவிட்ட நிச்சயத்தை உள்ளூர உணர்கிறேன். அப்படின்னா என்னை சூழ இருக்கிற உறவுகளுக்கு, நான் காண்கிற காட்சிகளுக்கு, நான் கேட்கிற சவால்களுக்கு, அறைகூவல்களுக்கு, என் தேசத்தை குறித்த பாரத்திற்கு ஆண்டவர் எனக்கு தருகிற உணர்வை இரக்கத்தில் மூலமாய், மன உருக்கத்தின் மூலமாய் அதை சிநேகிப்பதற்காக கர்த்தர் அழைக்கிறார். அப்படி குணம் எனக்குள்ளாக மாறாவிட்டா என் மனமாற்றம் அர்த்தமில்லாத மனமாற்றமாக இருக்கும், வேடிக்கையான பொருளாக இருக்கும். நம்முடைய சபைகளில், நம்முடைய ஓய்வுநாள் பாடசாலையில் நம்முடைய பிள்ளைகள் போடுகிற ஸ்கிட் போல இருக்கும், கோமாளித்தனமாக இருக்கும். மன மாற்றத்தை கட்டளையிட்ட ஆண்டவர் குண மாற்றத்தையும் எனக்கு தருகிறார். கல்லூரிக்கு சென்று முதலாம் ஆண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்கிற அந்த முழு நிச்சயம் பெற்று வீட்டுக்கு வந்தவுடனே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, இந்த செருப்பை தச்சிட்டு வரியா அப்படின்னு அப்பா கேட்குறான். அந்த மூக்கன்கிட்ட தான் போனோம், உனக்கு அவர் இருக்கிற இடம் தெரியுதில்லான்னு கேட்குறான். ஆமாம், அந்த மூக்கன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மூக்கண்ணை தச்சு கொடுத்துட்டாங்க அப்பா அப்படின்னு கேட்குறேன். மூக்கண்ணன்னு சொல்ல மாட்டான்டா, மூக்கன் தான் சொல்லுவோம். அந்த மூக்கன் தச்சு கொடுத்த உடனே சொல்லார், எஜமான் பிள்ளை என்கிட்ட வந்துட்டீங்க, முதலாளி பிள்ளை என்கிட்ட வந்துட்டீங்க. அப்பா ஒரு வியாபாரி, நான் அப்போ வியாபாருடைய மகன். எளிய ஒரு சகோதரர் அந்த கிராமத்தில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருந்து செருப்பு தைக்கிறவர். அந்த மனமாற்றம் மூக்கன் என்கிற அந்த செருப்பு தைக்கிறவரை அண்ணன் என்று அழைப்பதற்காக துணிகிறது. அன்று துவங்கி இன்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அனுபவத்தில் எத்தனை உறவுகளில் வளர்ந்திருக்க அது வாய்ப்பு தந்திருக்கிறது. எத்தனை கலாச்சாரங்களை கடந்து பார்க்க துணிவு தந்திருக்கிறது, கீழ்ப்பிடிதல் தந்திருக்கிறது, உராய்வு தந்திருக்கிறது, திருத்தி இருக்கிறது, நேரடியாக தகனிப்பதாக நம்மை அழைக்கிறது. கரையம் கொடுத்து அந்த கீழ்ப்பிடிதலுக்காக குணமாற்றத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். மூன்றாவதாக, இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடக்கணும். நன்மை என்னது என்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்ய வேண்டும். எங்களுடைய திருச்சபையின் பேராயர் அது நதியை போல, நீரை போல மேலிருந்து கீழே இயல்பாக பாயும் என்று சொல்லுவார். இது ஏதோ இறையியல் சிந்தை அல்ல, ஏதோ ஒரு வசீகரமான மேடை பேச்சு அல்ல. ஆண்டவர்
எனக்கு நன்மை செய்தார் என்றால், நான் ஆண்டவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு தெரியுமே, வேறு என்னத்தை நான் கேட்க வேண்டும்? இந்த மாற்றம் நியாயம் செய், நீதி செய், நன்மை செய் என்கிற இந்த கட்டளை சமுதாய மாற்றத்துக்கானது. மிஷனரி பணி, நற்செய்தி பணி, சுவிசேஷ பணி, அருள் பணி என்றெல்லாம் சொல்லுகிறோம். சபை சென்று செய்ய வேண்டிய பணி, சபை செய்து நிறைவேற்றுவதற்கு அப்பால் சபை செல்லாத, சபை செய்ய முடியாத வேலைகளை சபை ஆக்கி அமைத்து ஆசீர்வதித்து அனுப்புகின்ற எல்லைகளுக்கு அவருடைய பிள்ளைகளாக செய்து நிறைவேற்றுகிறோம். மனம் மாற்றம் மட்டுமல்ல, குணமாற்றம் மட்டுமல்ல, சமுதாய மாற்றம், மறு ரூபம், சிந்தை, செயல், வாழ்வு, நாகரீகம், பழக்க வழக்கம் யாவும் தேவராஜ்யத்தின் சிந்தையாய் இந்த உலகத்தின் அடிப்படை குணாதிசயங்களில் அந்த உலகுக்காக இங்கேயே வாழுகின்ற ஒரு அலாதியான வாழ்க்கை. 3 மாற்றங்களை பற்றி மீகா இன்றைக்கு நமக்கு அறைகூவல் தருகிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறாரே. மனத்தாழ்மையாய் மனமாற்றத்திற்கு, இரக்கத்தை சிநேகிக்கிற இயல்பான ஒரு குணமாற்றத்துக்கு, நியாயம் செய்யும் ஒரு சமுதாய மாற்றத்துக்கு, இனமாக ஆண்டவரின் திருத்திட்டத்தில் நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய வேலை இருக்கிறது. அந்த வேலைக்காக கர்த்தர் நம்மை இந்த நாளில் ஆசீர்வதித்து அழகுபட நம்மை நடத்துவாராக. தேவ கிருபை உங்களை இந்த தருணத்தில் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். எங்கும் அப்பா நீராள வேண்டும். இந்த எங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். இந்த